நவம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்படும். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா, நவம்பர் 9ல இருந்து அடுத்த வருடம் ஜனவரி 9 வரைக்கும் உங்கள் ஆட்சேபனைய நீங்க தெரிவிக்கலாம். சரி, உங்க ஆட்சேபனை நீங்க சொல்லிட்டீங்க. அதுல சில மாற்றங்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, டிசம்பர் 9ல இருந்து அடுத்த வருடம் ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இதுல நீங்க கேட்கிற மாற்றங்கள பண்ண முடியும். ஜனவரி 31க்கு அப்புறம் எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த பட்டியல்ல இருக்கவங்க மட்டும் தான் அடுத்த தேர்தல்ல வாக்களிக்க முடியும். சரி, இது எல்லாமே சரியா தானே இருக்கு. எதுக்கு எல்லா கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, கடைசியா பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தப்போ தேர்தல் ஆணையம் செய்துள்ள சில முறைகேடுகள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாருடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து 65 லட்சம் வாக்காளர்களுக்கும் மேல அவங்க வந்து நீக்கியிருக்காங்க. ஏன் நீக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து இறந்துட்டாங்க, இல்ல 2 இடங்கள்ல அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு. இப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. ஆனா, இறந்தவர்கள் அப்படின்னு இவங்க யாரையெல்லாம் பெயர் நீக்கம் பண்ணாங்களோ, அவர்கள் எல்லாமே உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள வந்து ராகுல் காந்தி அவர்கள் கூட குடுத்திருந்தாரு. சரி, அப்ப எப்படி இவ்வளவு பேர வந்து ரிமூவ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது, நம்ம ஆளும் பாஜக தரப்பின் மீது சில குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. எங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்களோ, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியல், பழங்குடி மக்களின் பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.